அன்பார்ந்த இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய முதல் உரையிலே இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்த்தோம். இந்த தலைப்பை பொறுத்தவரை ஏராளமான செய்திகள் உள்ளடக்கி இருக்கிறது. ஏராளமான விஷயங்கள் சம்பந்தமாக இந்த தலைப்புக்குள்ளே நாம் பேசலாம். ஆனால் ஜும்மாவுடைய நேரம் என்பது குறைவான நேரம் என்பதற்காக நம்ம சில செய்திகளை மாத்திரம் என்ன செஞ்சோம் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இரண்டாவது உரையில் சமீப நாட்களாக அல்லாஹ் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய சில செய்திகளை நாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கின்றோம். நமக்கு அண்டை மாநிலம் என்று சொல்லக்கூடிய கேரளாவிலே நேற்று முந்தானால் 2 நாட்களுக்கு முன்னால் வயநாடு என்ற பகுதியிலே மீண்டும் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டது என்ற செய்தியை சமூக வலைதளங்களில் நாம் பார்த்தோம். அதே போன்று வெனிசுலா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டு பல மக்கள் அதில் செத்து மடிந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். தற்போது மும்பையிலே மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் எல்லாம் அவதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம். அதே போன்று சைனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அங்கு இருந்த பாம்பு பண்ணைகள், சைனாவை பொறுத்தளவு பாம்பு தான் வச்சுருப்பாங்க, அந்த பாம்பு பண்ணைகள்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் இப்போது அந்த பாம்பு தண்ணியோட தண்ணி கலந்து மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவ்வளவு விஷயங்களும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எப்படி வைத்திருக்கிறான் என்ற ஒரு பிரதான ஒரு கேள்வியை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சுகபோகமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை சரியான முறையில் நாம் அமைத்து கொள்ளாவிட்டால் அல்லாஹ் பொறுத்தவரை எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன் நான், அர்-ரஹ்மான் இர்-ரஹீம், நான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையன். அல்லாஹ் மாதிரி அருள் செய்வதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அல்லாஹ் மாதிரி அன்பு காட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் இன்னொரு இடத்தில் குறி காட்டுகின்றான், ஃபதுக்குரூனி அதுக்குருக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். நீ என்னைய நினைச்சு பாரு, நான் உன்னைய நினைப்பேன். நீ என்னைய நினைச்சே பார்க்கலான்னு வச்சுக்கோவேன், உன்னைய நான் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்போ இப்படிப்பட்ட இறைவன் பல்வேறு இடங்கள் மூலமாக, பல்வேறு நடக்கக்கூடிய பேரழிவின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஒரு எச்சரிக்கை ஊட்டுகிறான். மரணம் என்பது மனிதனுக்கு எப்பொழுது வரும், எந்த இடத்தில் வரும், எந்த நேரத்தில் வரும், எந்த நாளில் வரும், என்ன நிலையில் வரும் என்று யாரும் அறிய முடியாது. அது அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு அடியானும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நாம், நம்ம மரணம் எப்போ வரும்னு யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் நம்ம சாவு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் வாழக்கூடிய நாட்கள் பூரா நரகமாயிருப்பாங்க. நம்ம சாவுற நாள் நமக்கு தெரிஞ்சா அடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நரகமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அருளாளன், அப்படிப்பட்ட அன்பாளன் இது போன்ற எச்சரிக்கையை நமக்கு காட்டுகின்ற பொழுது இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். அப்போ இந்த படிப்பினை எப்படி பெறணும்? ஜும்மாவுக்கு நேரத்தோடு வரணும், நல்ல அமல்கள் விஷயத்தில் ஒன்று கூடணும். அதே மாதிரி தாவா விஷயத்தில் நம்ம ஒன்று கூடி நல்ல நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே நேரத்தில் இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற்று அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறான், நாம் பிறருக்கு கொடுக்கணும். நல்ல எண்ணங்கள், குரோத மனப்பான்மை இல்லாமல், பொறாம மனப்பான்மை இல்லாமல், வஞ்சகம், ஆணவம், அகம்பாவம், திமிரு, தலக்கணம், இது அனைத்தும் இல்லாமல் நாம் உண்மையாக அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட அடியானாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இது போன்ற நிகழ்வுகள் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை ஊட்டுகிறான். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுக்காக நம்ம துவா செய்வோம். அதே நேரத்தில் நாம் நம்முடைய ஈமானை நாம் பலப்படுத்துவோம். நம்முடைய உறுதியான எண்ணங்களை நாம் நம்முடைய அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய உள்ளமாக மாற்றுவோம். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அர்ப்பணிப்பானாக என்று கூறி ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.